Hey lovely people, welcome back to our channel. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த vlog நான் போடுறேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நியூ இயர் அப்புறம் பொங்கல் எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நாங்களுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த vlogக்கு போகலாம். vlogக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு our சேனல். ஸோ நியூ இயர் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி பீஸா சாப்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோங்க. ஸோ சின்ன ஒரு ஃபன் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேயாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே அவசரமாக பொங்கல் வந்து குக்கர்லேயே வச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அப்படி தான் எங்களோட பொங்கல் இங்கே இருந்துச்சு. பட் இங்கே எல்லோரும் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி நான் ஷேர் பண்ண போகிறேங்க. அது வந்து பாலக் பனீர் ரெசிபி தான். ஸோ பாலக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. ஸோ அதை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கொதிக்கிற வெந்நீரில் வந்து பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாலக் அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கணுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே அது வந்து நல்லாவே வெந்துடும். பாலக் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ்லையும் விட்டமின்ஸ்லையும் ரொம்ப ரிச்சான ஒரு வெஜிடபிள்ங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை பாயில் பண்ண விட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட நம்ம அந்த பாலக் பனீர் டிஷ்ஷில் வந்து யூஸ் பண்ணலாங்க கிரேவியாக ஆக்குறதுக்கு. பட் நான் இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும், ஓகேவா? அடுத்து வந்து பனீர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான மசாலா தாங்க எடுத்திருக்கேன். அது என்னென்னா பேலீஃப் பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அப்புறம் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே இதில் வந்து வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதே எண்ணெயில் வந்து நான் அந்த பேனில் ஃப்ரை பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலா போட்டு அப்புறம் வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம வந்து மிக்சியில் வந்து இந்த வேக வச்ச பாலக்கீரை அப்புறம் ஒரு துண்டு கார்லிக் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அதை வந்து அரைச்சிக்கணுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வந்து நான் அதில் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டேங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச பாலக்கீரை இருக்குது பார்த்தீங்களா மிக்சியில், அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ இது ஏற்கனவே வெந்தது தான். ஸோ நம்ம ரொம்ப அதை வந்து வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பாயில் வரைக்கும் விட்டால் போதும். அது வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கான மசாலா தாங்க. நான் வந்து இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெட் சில்லி பவுடர் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அதை சாத்தே பண்ணிக்கலாங்க. அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸோ சூப்பரான பாலக் பன்னீர் வெஜிடபிள் வந்து நமக்கு ரெடிங்க. ஸோ இந்த பாலக் பன்னீர் வந்து சப்பாத்திக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் புலாவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கரோனானால எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமான லாக்டவுன் இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து பத்திரமா இருக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது, பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த குட்டி vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Till we meet again, stay safe, stay healthy and please நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching our video. Please like, share and subscribe. Thank you. Bye-bye.